வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறம் பால் ஹேமன் 2 பேருமே ரியூனியன் ஆயிட்டாங்க. அதாவது அட் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம், அதாவது சம்மர் ஸ்லாம் 2021 தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தார். அதாவது ஃபேஸாக ரிட்டர்ன் வந்தார். ஃபேஸாக ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் உங்களோட வாய்ஸ்மேனும் அதாவது ரோமன் ரெயின்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதாவது பல விஷயங்களை வந்து ரோமன் ரெயின்ஸும் சரி பால் ஹேமனும் சரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது என்ன இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், பவர் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷோவில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோவில் வந்து நிறைய விதமான கேள்விகளை வந்து ரோமன் ரெயின்ஸும் சரி பால் ஹேமன்ட்டையும் சரி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டாக அதில் வந்து முக்கியமான என்னென்ன விஷயங்கள் கேட்டாங்களோ அதை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது லென்த்தாக நான் இழுத்தேன்னா எவனும் அங்கே பார்க்க மாட்டானுங்க, வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அதனால் நான் ஷார்ட்டாகவே நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டாக, அதாவது இப்போ வந்து WWE வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது பிஸ்னஸ் வைஸாக நீங்கள் வந்து ஒரு டாப் 1 பொசிஷனில் இருக்கீங்களே, அதாவது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது பிஸ்னஸ் வைஸாக வந்து WWE வந்து நம்பர் 1 பிளேஸில் இருக்குதான். ஆனாலும் இந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கு அதாவது ஒரு 3 பேர் தான் இந்த WWEல ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்காங்க. அப்படின்னா அதை யாரை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுடைய பால் ஹேமன், அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. அதாவது WWEலே இந்த 3 பேர் தான் ஒரு டாப் 1 இருக்காங்க. இவங்களால மட்டும்தான் இப்போ WWE வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டால், அதாவது WWEல அதாவது ஸ்மாக்டவுனில் இருக்க மேனேஜரான நம்மளுடைய நிக் கார்டில்ஸ், இவர் தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காரணமாக இருக்கார். அதுக்கப்புறம் உங்களோட கேம் ட்ரிபிள் ஹெச், அதுக்கப்புறம் 3வதாக யார் இருக்கார் அப்படின்னா உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இவங்க 3 பேர் மட்டும் இல்லை அப்படின்னா WWE வந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இவங்க 3 பேர் தான் WWE வந்து ஒரு டாப் 1 பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. 2020 ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலாக இருந்தார். நம்பர் 1 சாம்பியனாக இருந்தார். இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பிளட் லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேபிளை உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போனார். அதாவது அந்த டைமில் வந்து கொரோனா, அந்த டைமில் வந்து யாருமே ஷோவே பார்க்க விரும்பல. அதாவது WWE வந்து ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ கூட ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்து அவனோட கையால் தாங்கி பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போனான் ரோமன் ரெயின்ஸ். அதாவது ரோமன் ரெயின்ஸோட தரப்பில் வந்து WWEக்கு வந்து ரொம்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டை வந்து ரோமன் ரெயின்ஸ் தந்தானா அப்படின்னு கேட்டால் 100% வந்து ரோமன் ரெயின்ஸ் தந்தான். அதுக்கு முன்னாடி வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து யாருமே ஏற்றுக்கல. அதாவது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே ஏற்றுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொன்னாலே ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% வந்து ரோமன் ரெயின்ஸை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை பற்றி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ வந்து ரா வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் போக போகுது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னாவே அதாவது பிஜிஆரா, அதாவது பிளட்டாக இருக்கட்டும், அந்த செக்ஸ் அந்த ஒரு இதாக இருக்கட்டும், ஸ்டோரி லைன் பேஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் அந்த பேட் வைஸாக இருக்கட்டும் அதிகமாக இருக்குமே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் எதுவுமே ஒரு லிமிட்டு தான். லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அங்கே யாருமே முக சுளிக்க தான் செய்வாங்க. அப்படிங்கிறனால அதில் வந்து அதிகமும் இருக்காது. என்னதான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டது மட்டும்தான், அதுக்குன்னு ஓவராலாம் போகாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு ஒரு கேரக்டரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து என்ன மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸியாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் அஃப்கோர்ஸ், அதாவது நாங்கள் கிரேஸியாக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது WWE பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டை எழுதுறாங்க அப்படின்ட்டா ஃபேன்ஸ் மத்தியில் வந்து அடுத்த விஷயம் என்ன நடக்க போகுது, அடுத்த மூவ் என்ன WWE பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்கணும். அப்படிங்கிறதான் WWEயோட ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் செட்டு. அதை தான் WWE வந்து மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுவோம். அதாவது ஸ்கிரிப்ட் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுவோம். அதாவது ஸ்கிரிப்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது WWEல வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா முழுக்க அந்த ஸ்கிரிப்ட் தான், ஸ்கிரிப்ட் படி தான் நாங்கள் எல்லாமே நடந்து தீருவோம். அப்படி அதை மாற்றி நடக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு முழு அதிகாரமும் எங்கள்கிட்ட கிடையாது. அதாவது இன்னொரு விஷயத்தையும் அதாவது அந்த இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் வந்து நீங்கள் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு WWEவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாக இருக்கீங்க. இதில் வந்து அந்த பிளட் லைனை வந்து ரியூனியன் பண்ணுறதுக்கான
ஃபேமிலிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போய்க்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், அதாவது நீங்க ஜிம்மியா இருக்கட்டும், நீங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலில ஒரு மெம்பர். அதாவது நீங்க வந்து ஒரு எப்படி சொன்னா ஒரு அதாவது பிரதர்ஸுங்க. ஆனா நீங்க வந்து இந்த ஒரு ரியல் லைஃப்லயும் சரி, இப்ப டபிள்யூடபிள்யூல ஒரு ஸ்டோரி லைன்லயும் சரி, எப்ப அதையும் அதாவது ரியல் லைஃப்லயும் சரி, ஒரு ஸ்டோரிலயும் சரி, எப்படி நீங்க கரெக்ட்டா கன்வெர்ட் பண்றீங்க? அதாவது 2யும் எப்படி ஈக்குவலா எடுத்துட்டு போறீங்க? அதாவது உங்களோட எமோஷனலா இருக்கட்டும், உங்களோட சந்தோஷமா இருக்கட்டும், அத நீங்க எப்படி நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதாவது இது வந்து ரொம்பவும் ஒரு லேகான விஷயம். அதாவது இத எடுத்துட்டு போறது, எடுத்துட்டு போகாம போறது அப்படிங்கிறது, இது வந்து நம்மளோட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ரியல் லைஃப்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு மன கஷ்டம் நடக்குது அப்படின்னா, அந்த விஷயத்தோட ஒரு பார்ட்டா தான் அதாவது டபிள்யூடபிள்யூ அந்த ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஒரு ஸ்கிரிப்ட் போகுது அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு எமோஷனல் அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னா, அது ரியல் லைஃப்ல நடந்த அந்த ஏதாவது ஒரு சம்பவத்த நெனச்சு, ஏதோ ஒரு விஷயத்த நடந்தா, இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அந்த ஒரு எமோஷனல் வந்து நம்மளால காட்ட முடியும். அதே மாரி ஒரு சந்தோஷம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த ரியல் லைஃப்ல நடக்கிறத அப்படியே வந்து நம்முடைய ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ்ங்கிறது ரொம்பவும் ஈஸியா கிடைக்கும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ரியல் லைஃப்ல நடக்கிறத வந்து அப்படியே நாங்க வந்து ஒரு ஸ்டோரி லைன வந்து ஃபீலிங்கா இருக்கட்டும், இல்ல சந்தோஷமா இருக்கட்டும், 2யுமே நாங்க கன்வெர்ட் பண்ணி தான் அந்த ஒரு ஸ்டோரி லைனே நாங்க மூவ் பண்ணுவோம். அதுதான் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாவும் கொண்டுட்டு போக முடியும். அப்படிங்கிற மாரி ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. இது இல்லாம, அதாவது டபிள்யூடபிள்யூவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் அப்பன்னா அது நீங்க தானே அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, ஆமா அஃப்கோர்ஸ் வந்து நான் வந்து டபிள்யூடபிள்யூக்கான ஒரு பெனிஃபிட்ட வந்து நான் அதிகமா தந்திருக்கேன். அதாவது எனக்கான ஒரு ப்ராஃபிட்ட வந்து டபிள்யூடபிள்யூ தந்திருக்காங்க. அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்ட வந்து நான் டபிள்யூடபிள்யூக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் சிலர்லாம் டபிள்யூடபிள்யூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படின்னா ஒரு பெனிஃபிட்டா இருந்திருக்காங்க. அதே அந்த ஒரு பொசிஷன்ல தான் இன்னமும் நான் இருந்துகிட்டு அதாவது ரோமன் ரெயின்ஸ வந்து யாரு டபிள்யூடபிள்யூவோட ஹோட் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா, அதாவது நம்முடைய ஜான் சீனா தான். அதாவது 6 டைம் வேர்ல்ட் சாம்பியனான நம்முடைய ஜான் சீனா தான். அதாவது ஜான் சீனா ஒரு இன்டர்வியூல இருக்கிறப்ப, அதாவது இப்போ வந்து டபிள்யூடபிள்யூவோட மிகப்பெரிய ஒரு கோட் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, அஃப்கோர்ஸ் ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜான் சீனா சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு கேள்விய தான் நம்முடைய இப்போ இன்டர்வியூல வந்து நம்முடைய பால் ஹெமன், ரோமன் ரெயின்ஸ் இருக்கப்ப கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் யாருன்னு கேட்டா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ராக்குக்கு முன்னாடி நம்முடைய ஜான் சீனா அப்படிங்கிற மாரி இருந்திருக்காங்க. அதாவது ஜான் சீனாவே சொல்லியிருக்காரு. அதாவது டபிள்யூடபிள்யூவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் யாருன்னு அதாவது ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறம் ராக். அதாவது இவங்க 2 பேர் தான் ஈக்குவல். அதாவது என்னதான் இருந்தாலும் ராக் வந்து 2ண்ட் பிளேஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் தான் 1st பிளேஸ் அப்படிங்கிற மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு டபிள்யூடபிள்யூ ஒரு பெனிஃபிட்டா இருக்கிறான் அப்படிங்கிற மாரி நம்முடைய ஜான் சீனாவே சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதாவது ஃபைனலா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்ட கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நீங்க வந்து டபிள்யூடபிள்யூல 2020ல வந்து ரிட்டர்ன் ஆனீங்க. சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் ஆனீங்க. அதுக்கப்புறம் நீங்க சாம்பியன் அதாவது லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியனாவும் இருந்திருக்கீங்க. அதில வந்து ஃபேன்ஸ் வந்து உங்கள வந்து அதிகமா சேர் பண்ணாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாரி அதிகமா சேர் பண்ணாங்க. ஆனா, இப்ப வந்து நீங்க வந்து ஹீலா இருந்தது உங்களுக்கு புடிச்சிருந்திருக்கா? இப்ப நீங்க வந்து டபிள்யூடபிள்யூவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பேபி ஃபேஸா இருக்கீங்க. இது உங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு கேட்டதுக்கு, அது ரோமன் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது எனக்கு வந்து இப்ப இருக்கிற அந்த அந்த ஃபேஸ் கேரக்டர விட, இதுக்கு முன்னாடி நான் பண்ண அதாவது ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணேன்ல, அதுதான் எனக்கு வந்து பர்சனலா என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து ரொம்பவும் அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு எனக்கு அதிகமா லேக் ஆச்சு. அதே மாரி ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா எனக்கு ரீச் ஆச்சு. அதாவது நான் ஹீல் கேரக்டர் பண்றப்ப அந்த பிளட் லைனா இருக்கட்டும், அதே மாரி இந்த ட்ரைபல் சீஃபா இருக்கட்டும், இந்த பிளட் லைன் அதாவது இந்த வி த ஒன் அப்படிங்கிற மாரி எனக்கு அதிகமா எனக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில வந்து நான் அதிகமா பாப்புலர் ஆனதுக்கும், அதாவது டபிள்யூடபிள்யூவோட நம்பர் 1 ஹீல் ரெஸ்லர் ஆனதுக்கும், அதாவது ஃபேன்ஸ் வந்து இப்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எது பட்டுச்சு அப்படின்னா, அதாவது 2020ல வந்து அந்த ட்ரைபல் சீஃப் அப்படின்னு அந்த ஒரு கேரக்டர எடுத்து பண்ணப்ப, அந்த ஹீல் கேரக்டர் பண்ணேன்ல, அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாரி உங்களோட ரோமன் ரெயின்ஸே சொல்லிட்டாரு. அதாவது இப்ப இருக்க ஃபேஸ் கேரக்டர விட இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறப்ப, அந்த ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணார்ல, அதுதான் ரோமன் ரெயின்ஸுக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப ரோமன் ரெயின்ஸே சொல்லிட்டாரு அவரோட வாயாலேயே. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ப்ரோ. வீடியோ புடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. ஆனா வீடியோ பார்க்குறீங்க. ஆனா வீடியோக்கு ஒரு லைக் பண்றதுக்கு ரொம்ப தயங்குறீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவுக்கும் பண்ற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கு நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.